செய்திகள் தொடர்கின்றன. ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் நார்வே ஆகிய 3 நாடுகள் நடுக்கடலில் போர் பயிற்சி ஒத்திகையில் ஈடுபட்டன. ரஷ்யா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் வல்லரசு நாடுகளின் வரிசையில் இருந்து வருகின்றன. இரு நாடுகளும் தங்களுக்கென தனி பாணியை பின்பற்றி வேறு வேறு நாடுகளை ஆதரித்து வந்தபோதிலும் பாதுகாப்பு என்று வரும்போது இரு நாடுகளும் கூட்டாக போர் திறன் பயிற்சியில் ஈடுபடுகின்றன. இதற்காக ரஷ்யா, அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளின் கடற்படையும் நார்வே நாட்டின் கடற்பகுதியில் அந்த நாட்டு கடற்படையுடன் சேர்ந்து போர் பயிற்சி ஒத்திகையில் ஈடுபட்டன. விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் கடலின் நடுவே வானத்தில் வட்டமிட்டு கண்காணித்தன. பீரங்கிகள் மூலம் கடல் நடுவே இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டன. நியூசிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் புஜாரா அபார சதத்தால் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இந்தியா, நியூசிலாந்து அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி அதிரடி வீரர்கள் ஷேவாக்கும் காம்பீரும் களம் இறங்கினார்கள். காம்பீர் 22 ரன்கள் எடுத்த நிலையில் பெவிலியன் திரும்ப ஷேவாக்குடன் புஜாரா ஜோடி சேர்ந்தார். இருவரும் சற்று நிலைத்து நின்று ஆடி ஸ்கோரை வெகுவாக உயர்த்தினர். 47 ரன்கள் எடுத்த நிலையில் ஷேவாக் வெளியேறினார். அதன் பிறகு புஜாராவுடன் இந்தியாவின் நட்சத்திர பேட்ஸ்மேன் டெண்டுல்கர் ஜோடி சேர்ந்தார். இருவரும் நியூசிலாந்து பந்து வீச்சாளர்களின் பந்துகளை நேர்த்தியாக கையாண்டு பொறுமையுடன் விளையாடினர். More runs on the offside, same direction, same result. 19 ரன்கள் எடுத்த நிலையில் டெண்டுல்கர் நியூசிலாந்து வீரர் போல்ட் பந்து வீச்சில் போல்டாகி வெளியேறினார். தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய புஜாரா 169 பந்துகளை சந்தித்து சதம் அடித்தார். சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் புஜாரா அடித்துள்ள முதல் சதம் இதுவாகும். Maiden Test 100 for Pujara. Talk of grabbing an opportunity. சிறிது நேரத்தில் 3 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் ரெய்னா ஆட்டமிழந்தார். அதன் பின்னர் கேப்டன் தோனி புஜாராவுடன் ஜோடி சேர்ந்தார். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 5 விக்கெட் இழப்பிற்கு 307 ரன் எடுத்து வலுவான நிலையில் உள்ளது. புஜாரா 119 ரன்களுடனும் தோனி 29 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். That's the last delivery of the day. 119 not out. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.